வணக்கம். செம்மியன் செல்வியின் வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க வளமுடன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு தமிழின் தொன்மத்தில் ஒரு சொல்லு பார்க்கலாம் இருக்கிறேன். வண்ணம் என்று சொல்ல பார்ப்போம். பொதுவாக நாங்கள் வண்ணம் என்று சொன்னால் நிறம் என்ற அடிப்படையில் தான் பார்ப்போம். ஆனால் உண்மையில வண்ணம் என்று சொன்னால் நிறத்தை குறிக்கிறது இல்லை. அது வண்ணம் என்று சொல்றது வளைவைத்தான் குறிக்கிறது. வண்ணம் என்று சொன்னால் அது வளைவு. அதால தான் இப்போ நாங்கள் வணக்கம் என்ற சொல்லு எப்படி வருதுன்னு சொன்னால் வண் கூட்டு அக்கம். அப்போ இந்த வண்ணும் அக்கமும் சேர்ந்து வணக்கம் என்று சொல்றோம் என்ற சொல்லு வருகிறது. உடலை முன்புறமாக வளைத்து வரவேற்கிறது, வணங்குறது என்ற அடிப்படையில் தான் அந்த வணக்கம் என்ற சொல்லு வருது. அதே போல நீங்கள் பார்க்கலாம், இந்த அக்கம் முன்புறமாக வளைகிறது, பக்கம் என்று சொன்னால் நாங்கள் இடப்பக்கம் வலப்பக்கத்தை குறிக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் அந்த வண்ணம் எப்படி வருதுன்னு சொன்னால், இப்ப வானத்தில தோன்ற அந்த வளைவான வண்ணத்தில இருக்கிற அந்த ஒளி வேறுபாடுகளைத்தான் நாங்கள் வண்ணம் என்று சொல்றோம். அப்ப உண்மையில வானத்தில தோன்ற அந்த வளைவு, அப்ப அது அந்த வளைவைத்தான் நாங்கள் வண்ணம் என்று சொல்றோம். அந்த வளைவில ஒளியின் நிற வேறுபாடுகள் இருக்கு தானே, வேறு வகையான ஒளிகள் எங்களுக்கு தெரியும், வேற நிறங்கள். அந்த ஒளியலைத்தான் நாங்கள் வண்ணம் என்று சொல்றோம் என்று சொன்னா, உண்மையில அந்த வளைவில தெரிகிறதால அந்த வண்ணம் என்று சொல்ல அந்த நிறத்துக்கு பாவிக்க வேண்டி வந்தே தவிர உண்மையில வண்ணம் என்று சொல்றது வளைவை குறிக்கிறது சொல்ல நீங்க பார்க்கணும். அப்ப உங்களுக்கு தெரியுது அந்த வண்ணம் ஏன் நிறமண்ட அந்த பொருளை தந்தது என்று சொன்னால், அந்த வானத்தில வளைவாக தோன்ற ஒளி நிற வேறுபாடுகள் வந்ததாலதான் வண்ணம் என்றது நிறம் என்ற பொருளையும் எங்களுக்கு நாங்கள் அதுல பாவிக்கிறது என்றது நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்னொன்று பார்க்கலாம், இந்த வளைவண்டு பார்க்கல அந்த குளங்கள் இருக்குத்தானே, அப்ப அதுகளையும் வண்ணம் என்ற அந்த சொல்லு குறிக்குது. வளைவை குறிக்கிறதால அந்த சொல்லு குளத்துக்கும் அதை நாங்கள் பாவிக்கிறோம். அப்ப இந்த வளைவான கரையுடைய குளங்கள் ஏரிகளை பார்க்க அது வன்மை என்ற சொல்லுக்குத்தான் அதுக்கு நாங்கள் பாவிக்கிறோம். இந்த வன்மை என்று சொல்லியிருக்க, இப்ப நாங்கள் வண்ணம் எப்படி வளைவாய் இருக்குதோ அதே போல இந்த வன்மை என்று சொல்றது இந்த ஏரிகள் குளங்கள் வளைவாய் இருக்கிற அந்த குளங்களை வன்மை என்று சொல்லுவோம். அந்த சொல்லில இருந்தால் இந்த வண்ணான் என்ற சொல்லு வருகிறது. இது எப்படி வருகிறது என்று சொன்னால், உண்மையில அது வன் பிளஸ் அன், வண்ணன் என்றுதான் அது உண்மையில வந்த சொல். அது வண்ணான் என்று இல்லை, வண்ணன். வண்ணன் சொன்னால் உங்களுக்கு அந்த அந்த வளைவான குளத்தில இருந்து அந்த வேலையை செய்கிறதால தான் அந்த வண்ணன் என்று சொல்லி வந்தது. அதுக்கப்புறம் திரிவடைஞ்சுதான் வண்ணான் என்று சொல்லி வருது. நாங்கள் சொல்லுவோம், இப்போ எங்களை உடுப்புகளை துவைக்கிறாக்களை சொல்லுவோம் இல்லை ஊர்ல. அந்த சொல்லு இந்த வண்ணம் என்ற சொல்லிலே இருந்தால் அந்த வளைவு என்ற சொல்லிலே இருந்த வளைவான இடத்திலே அவைகள் வேலைகள் செய்கிறதால அந்த துணிகளை துவைக்கிறதால அந்த சொல்லு வருகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி அப்ப தமிழ்ல இந்த வண்ணம் என்று சொல்லி வார இந்த சொல்லு சமஸ்கிருதத்துல வர்ண என்று சொல்லி வருகிறது. அப்ப அந்த மூல வர்ண என்ற தமிழ் சமஸ்கிருத சொல்லி இந்த மூல சொல்லு இந்த வண்ணம் என்றதுலேயும் தான் வருகிறது. அதை நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். அப்போ நாங்கள் இன்றைக்கு அந்த வண்ணம் என்றது உண்மையில் அது நிறத்தை குறிக்க இல்லை, அது நிறத்தை குறிக்கிறது பிற்காலத்தில் ஏன் அது குறித்ததுன்னு சொன்னால் அது வளைவாக இருக்குது. அது அந்த உண்மையான அதுன்ற பொருள். அந்த வளைவு வானத்தில தோன்றி அந்த ஒளி வேறுபாடுகளில் எங்களுக்கு அந்த நிறங்கள் தெரிஞ்சதால நாங்கள் இந்த வண்ணம் என்றதை நிறத்துக்கு பாவிக்கிறோம் என்று சொல்லதை பார்த்தோம். மற்றது வணக்கம் என்ற சொல்லு எப்படி வந்ததுன்னு இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த வளைவு அக்கம் என்று சொன்னால் முன்புறமாக வணங்கி வரவேற்கிற அந்த அடிப்பில் இந்த சொல்லி வரக்கூடியதா இருக்குது. இன்னொரு காணொளியில வேறொரு சொல்லின்ற பொருளை பார்ப்போம். நன்றி.